Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment. தந்தை மகன் தூயாவின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவின் இந்த கல்வாரி பலியில் பக்தியோடு பங்கெடுக்கவும், இறைவன் நம்முடைய குடும்பங்களுக்கு நம்முடைய வாழ்விற்கு செய்த எல்லா விதமான நன்மைகளை நினைத்து பார்த்து இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலே நாம் ஒவ்வொருவரும் கடவுளுடைய அருள் துணையை, அவருடைய பராமரிப்பை உணர்ந்த மக்களாக, அவரோடு தொடர்ந்து பயணிக்கும் மக்களாக நாம் வளர இத்திருப்பலிகளை சிறப்பாக ஜெபிப்போம். இறைவனுக்கு எதிராக செய்த எல்லா விதமான குற்றங்கள் குறைகள் அனைத்தையும் நினைத்து பார்த்து இறைவனிடத்திலே மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். இயலாமல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிறைவான மகிழ்ச்சியான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, இல்லற வாழ்வை வியத்தகு அக்கறையுடன் பலப்படுத்துவதில் கன்னியான புனித மரியம் தெரசாவை அணி செய்தீரே. அவரது பரிந்துரையால் ஒவ்வொரு குடும்பமும் ஒரு இல்ல திருவையாக திகழ்ந்து வாழ்வின் தேவைகளின் நடுவே கிறிஸ்துவுக்கு உயிருள்ள சான்று பகர கனிவுடன் அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியானவரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம்.
நீரே ஆண்டவர் என்றும் நீரே இம்மக்களின் மனதை மாற்றுவீர் என்றும் இம்மக்கள் அறிவார்களாக. அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 18, இறை திருவசனங்கள் 20 முதல் 39 வரை. அந்நாட்களில் ஆகாபு இஸ்ரேல் மக்கள் அனைவரையும் அழைத்தான். பொய் வாக்கினரையும் கர்மேல் மலையில் ஒன்று திரட்டினான். எலியா மக்கள் அனைவர் முன் சென்று, எத்தனை நாள் இம்மனத்தோராய் தத்தளித்து கொண்டிருக்க போகிறீர்கள்? ஆண்டவர் தாம் கடவுள் என்றால் அவரை பின்பற்றுங்கள், பாகால்தான் என்றால் அவன் பின்னே செல்லுங்கள். அப்பொழுது எலியா மக்களிடம், ஆண்டவரின் திருவாக்கினருள் நான் ஒருவன்தான் என்று இருக்கிறேன். பாகாலின் பொய்வாக்கினரோ 450 பேர் இருக்கின்றார்கள். 2 காளைகளை எங்களிடம் கொண்டு வாருங்கள். அவர்கள் ஒரு காளையை தேர்ந்தெடுத்து அதை துண்டு துண்டாக வெட்டி விறகின் மேல் வைக்கட்டும், ஆனால் நெருப்பு வைக்கலாகாது. மற்ற காளையை நான் தயார் செய்து விறகின் மேல் வைப்பேன், நானும் நெருப்பு வைக்க மாட்டேன். நீங்கள் உங்கள் தெய்வத்தின் பெயரை சொல்லி அழையுங்கள், நானோ ஆண்டவரின் பெயரை சொல்லி அழைப்பேன். அதற்கு நெருப்பு மூலம் பதிலளிக்கும் கடவுளே உண்மை கடவுள் என்றார். மக்கள் அனைவரும் பதில் மொழியாக, நீர் சொல்வது சரியே என்றனர். பிறகு எலியா பாகாலின் பொய்வாக்கினரிடம், நீங்கள் அதிகம் பேராய் இருப்பதால் முதலில் நீங்கள் ஒரு காளையை தேர்ந்தெடுத்து தயார் செய்யுங்கள், ஆனால் நெருப்பு மூட்டாதீர்கள் என்றார். அவ்வாறே அவர்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட காளையை கொண்டு வந்து தயார் செய்த பின் காலை முதல் நண்பகல் வரை பாகாலின் பெயரை கூப்பிட்டு, பாகாலே பதில் தாரும் என்று கத்தினர். ஆனால் எக்குரலும் கேட்கவில்லை, எப்பதிலும் வரவில்லை. எனவே அவர்கள் தாங்கள் கட்டிய பலிபீடத்தை சுற்றி ஆடலாயினர். நண்பகல் ஆயிற்று. எலியா அவர்களை கேலி செய்து, இன்னும் உரத்த குரலில் கத்துங்கள், அவன் ஒரு தெய்வம். ஒருவேளை அவன் ஆழ்ந்த சிந்தனையில் இருக்கலாம், அல்லது ஒதுக்குப்புறம் போயிருக்கலாம், அல்லது பயணம் செய்து கொண்டிருக்கலாம், அல்லது தூங்கிக் கொண்டிருக்கலாம். அவன் விழித்தெழ வேண்டியிருக்கும் என்றார். எனவே அவர்கள் இன்னும் உரத்த குரலில் கத்தினர். தங்கள் வழக்கப்படி வாளினாலும் வேலினாலும் இரத்தம் கொட்டும் வரை தங்களையே கிழித்து கொண்டார்கள். பிற்பகல் ஆயிற்று. அவர்கள் மாலை பலி செலுத்தும் நேரம் வரை தொடர்ந்து உளறிக் கொண்டிருந்தார்கள். ஆயினும் எக்குரலும் கேட்கவில்லை, எப்பதிலும் வரவில்லை. கவனிப்பார் யாரும் இல்லை. அப்போது எலியா எல்லா மக்களையும் நோக்கி, என் அருகில் வாருங்கள் என்றார். மக்கள் அனைவரும் அவர் அருகில் வந்தனர். உடனே எலியா அங்கே இடிந்து கிடந்த ஆண்டவரது பலிபீடத்தை செப்பனிட்டார். உன் பெயர் இஸ்ரேல் என்று ஆண்டவர் யாக்கோபுக்கு உரைத்திருந்ததன் பொருட்டு அவர் வழிவந்த குலங்களில் எண்ணிக்கைப்படி எலியா 12 கற்களை எடுத்தார். அக்கற்களை கொண்டு ஆண்டவர் பெயரில் ஒரு பலிபீடத்தை கட்டி அப்பலிபீடத்தை சுற்றிலும் 2 உளவுக்கால் அகலம் உள்ள வாய்க்காலை வெட்டினார். அதன்பின் விறகு கட்டைகளை அடுக்கி காளையை துண்டு துண்டாக வெட்டி அவற்றின் மேல் வைத்தார். 4 குடங்கள் நிறைய தண்ணீர் கொண்டு வந்து எரிபலியின் மேலும் விறகு கட்டைகளின் மேலும் ஊற்றுங்கள் என்றார். அவர் 2ஆம் முறையும் செய்யுங்கள் என்றார். அவர்கள் 2ஆம் முறையும் அவ்வாறே செய்தனர். அவர் 3ஆம் முறையும் செய்யுங்கள் என்றார். அவர்கள் 3ஆம் முறையும் அப்படியே செய்தனர். எனவே தண்ணீர் பலிபீடத்தை சுற்றிலும் ஓடியது. மேலும் வாய்க்காலை அவர் தண்ணீரால் நிரப்பினார். மாலை பலி செலுத்தும் நேரமாயிற்று. இறைவாக்கினர் எலியா பலிபீடத்தின் அருகில் வந்து, ஆபிரகாம், ஈசாக்கு, இஸ்ரேல் என்பவர்களின் கடவுளாகிய ஆண்டவரே, இஸ்ரேலின் கடவுள் நீரே என்றும் இவற்றையெல்லாம் நான் உம் வாக்கின்படியே செய்தேன் என்றும் இன்று விளங்க செய்தருளும். நீரே கடவுளாகிய ஆண்டவர் என்றும் நீரே இம்மக்களின் மனதை மீண்டும் மாற்றுவீர் என்றும் இம்மக்கள் அறியும்படி எனக்கு பதில் தாரும். ஆண்டவரே, எனக்கு பதில் தாரும் என்றார். உடனே ஆண்டவரின் நெருப்பு கீழே இறங்கி வந்து எரிபலியையும் விறகு கட்டைகளையும் கற்களையும் மணலையும் சுட்டெரித்து வாய்க்கால் நீரையும் வற்ற செய்தது. இதை கண்டவுடன் மக்கள் அனைவரும் முகம் குப்புற விழுந்து, ஆண்டவரே கடவுள், ஆண்டவரே கடவுள் என்றனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 16. பல்லவி.
இறைவா, என்னை காத்தருளும், உம்மிடம் அடைக்கலம் புகுந்துள்ளேன். இறைவா, என்னை காத்தருளும், உம்மிடம் அடைக்கலம் புகுந்துள்ளேன். இறைவா, என்னை காத்தருளும், உம்மிடம் அடைக்கலம் புகுந்துள்ளேன். இறைவா, என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். நான் ஆண்டவரிடம், நீரே என் தலைவர் என்று சொன்னேன். இறைவா, என்னை காத்தருளும், உம்மிடம் அடைக்கலம் புகுந்துள்ளேன். வேற்று தெய்வங்களை பின்பற்றுவோர் தங்கள் துன்பங்களை பெருக்கிக் கொள்வர். அவருக்கு செலுத்தப்படும் இரத்த பலிகளில் நான் கலந்து கொள்ளேன். அவற்றின் பெயரை கூட நாவினால் உச்சரித்தேன். இறைவா, என்னை காத்தருளும், உம்மிடம் அடைக்கலம் புகுந்துள்ளேன். ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து, அவரே என் கிண்ணம், எனக்குரிய பங்கை காப்பவரும் அவரே. ஆண்டவரே, எப்போதும் என் கண் முன் வைத்துள்ளேன். அவரின் வலப்பக்கம் உள்ளார், எனவே நான் அசை இறைவா, என்னை காத்தருளும், உம்மிடம் அடைக்கலம் புகுந்துள்ளேன். வாழ்வின் வழியை நான் அறிய செய்வேன். உமது முன்னிலையில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. உமது வலப்பக்கத்தில் எப்போதும் பேரின்பம் உண்டு. இறைவா, என்னை காத்தருளும், உம்மிடம் அடைக்கலம் புகுந்துள்ளேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவரே, உம் வழிகளை எனக்கு கற்பித்தருளும். உமது உண்மை நெறியில் என்னை நடத்தி எனக்கு கற்பித்தருளும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வார்த்தையான இறைவன் உங்கள் அனைவரோடும் இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதின செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 5 இறைவசனங்கள் 17 முதல் 19 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது:
திருச்சட்டத்தையோ இறை வாக்குகளையோ நான் அழிக்க வந்தேன் என நீங்கள் எண்ண வேண்டாம். அவற்றை அழிப்பதற்கல்ல, நிறைவேற்றுவதற்கே வந்தேன். விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும் முன் திருச்சட்டம் யாவும் நிறைவேறும். அதன் ஒரு சிற்றெழுத்தோ ஒரு புள்ளியோ ஒழியாது என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். எனவே இக்கட்டளைகளில் மிக சிறியது ஒன்றேனும் மீறி அவ்வாறே மக்களுக்கு கற்பிக்கிறவர் விண்ணரசில் மிக சிறியவர் என கருதப்படுவார். இவை அனைத்தையும் கடைபிடித்து கற்பிக்கிறவரோ விண்ணரசில் பெரியவர் என கருதப்படுவார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று தாய் திருச்சபையோடு இந்திய திருச்சபையோடு இணைந்து நாம் மகிழ்கிறோம். காரணம், இந்தியாவில் பிறந்து வளர்ந்த புனித மரியம் தெரசியா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு புனிதரை நாம் நினைவு கூறுகிறோம். இவர் இந்திய சீரோ மலபார் கத்தோலிக்க சபையை சார்ந்தவர். இவர் 26ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 1876ஆம் ஆண்டு பிறந்தவர். இவர் இந்தியாவிலேயே பிறந்து இந்தியாவிலேயே வளர்ந்து இந்தியாவில் பணிகளை செய்து இயேசுவுக்காக தன்னுடைய வாழ்வை முழுமையாக அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு புனிதராக திருச்சபை காணக்கூடியதாக இருக்கிறது. இவர் சிறு வயது முதலே கடவுளுக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணிக்க வேண்டும், தன்னுடைய வாழ்வு கடவுளுக்கான ஒரு வாழ்வாக மாற வேண்டும், ஒரு துறவற வாழ்வை நான் மேற்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு ஆசையிலேயே தன்னுடைய சிறு வயது முதலே அவருடைய தாயின் வழியாக வளர்க்கப்படக்கூடியவராக இருக்கிறார். அவர் தாயினுடைய அந்த ஒரு அன்பின் அரவணைப்பில் கிறிஸ்தவ வாழ்வில் இன்னும் அதிகம் ஊன்றக்கூடிய ஒரு கிறிஸ்தவத்தை இன்னும் மக்கள் மத்தியிலே அதிக ஆர்வத்தோடு எடுத்து செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு அப்போஸ்தல பணியை அவர் தன்னுடைய வாழ்விலே முடிவெடுக்கக்கூடியவராக இருக்கிறார். இவர் தன்னுடைய தாயினுடைய இறப்பிற்கு பிறகு கடந்த ஒரு 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகளிலே அவருடைய தாய் இறந்த பிறகு இவர் தன்னுடைய பள்ளி படிப்புகளை எல்லாம் நிறுத்திவிட்டு ஒரு இல்லத்திற்கு சென்ற அந்த இல்லத்திலே ஒரு பணி புரியக்கூடிய ஒரு பணியாளராக அப்போஸ்தல பணியை செய்யக்கூடிய ஒரு அருள் சகோதரியாக மாற வேண்டும் என்கின்ற ஒரு ஆசையில் அவர் பணி செய்யக்கூடியவராக இருக்கிறார். இவர் 1903ஆம் ஆண்டு திருச்சூரில் பேராயராக இருந்த அந்த பேராயரை சந்தித்து தான் ஒரு தியான இல்லத்தை கட்ட வேண்டும், அந்த தியான இல்லத்திலே மக்கள் வருகிற போது அவர்களுக்கு தேவையான எல்லா விதமான ஆன்மீக உதவிகளையும் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு ஆசையை அவர் வெளிப்படுத்துகிற போது அந்த பேராயர், அப்படியெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டாம், நீங்கள் ஒரு துறவற சபையில் சேர்ந்து அந்த துறவற சபையிலிருந்து பணி செய்யுங்கள் என்று சொல்லி அவரை பிரான்சிஸ்கன் கிளரிஸ்ட் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சபையிலே அவரை சேர்க்கக்கூடியவராக இருக்கிறார். இவர் தொடர்ந்து அந்த பணியை ஆற்றக்கூடியவராக இருக்கிறார். அந்த சபையில் 2-3 ஆண்டுகள் பணி செய்த பிறகு தான் வாழ்வதற்கு ஒரு நல்ல இடம் இது இல்லை என்பதை உணர்ந்து கொண்டு இவர் தனியாக ஒரு வாழ்நாள் முழுவதும் நான் வாழ்ந்து விடலாம் என்று சொல்லி அவர் அந்த சபையை விட்டு வெளியே வந்து அவர் ஏழைகளுக்கான உதவியையும் நோயாளிகளை சந்தித்து அவர்களுக்கான தேவையான உதவிகளையும் தனிமையில் இருப்போருக்கு ஆற்றுப்படுத்தும் பணியையும் தன்னுடைய பங்கில் இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு நிறைவாக அவர் செய்யக்கூடியவராக இருக்கிறார். இதை பார்த்த ஒரு பெரியவர் அவரிடத்திலே, நீங்கள் ஒரு சபையை தொடங்கினால் நன்றாக இருக்கும் என்று சொல்லி ஆன்மீக குருவாக இருக்கக்கூடிய ஒரு தந்தையின் வழிநடத்துதலின் பேரில் இவர் 1913ஆம் ஆண்டு ஒரு தனி வீட்டை வாடகைக்கு எடுத்து அந்த வீட்டிலே தனிமையாக இருந்து அந்த தனிமையில் வாழக்கூடியவராக மாறக்கூடியவராக இருக்கிறார். அதைத் தொடர்ந்து 1914ஆம் ஆண்டு மே மாதம் 14ஆம் தேதி திரு குடும்ப சபையை உருவாக்கக்கூடியவராக இருக்கிறார். காங்கிரிகேஷன் ஆஃப் த ஹோலி ஃபேமிலி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சபையை உருவாக்கக்கூடியவராக இருக்கிறார். இவர் முதல் தலைமை அன்னையாக உருவெடுக்கக்கூடியவராக மாறுகிறார். அப்படி மாறி இவர் தன்னுடைய வாழ்வில் சாரம்சமாக தனி ஜபத்தையும் தவ வாழ்வையும் கடுமையான தவ வாழ்வையும் தன்னுடைய வாழ்விலே மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆசைப்பட்டு தன்னுடைய வாழ்வை மேற்கொள்கிறார். இப்படி அவர் உதவி செய்யக்கூடிய ஏழைகளுக்கு உதவி செய்யக்கூடியவராக, நோயாளிகளை சந்தித்து அவர்களை குணப்படுத்தக்கூடியவராக, தனிமையில் இருப்போருக்கு அவர்களுக்கு ஆறுதல் தரக்கூடிய பணிகளை எல்லாம் அவர் செய்கிறார். அப்படி செய்து கொண்டிருக்கிற போது 1926ஆம் ஆண்டு அவர் காலிலே ஒரு அடிபட்டு விடுகிறது. அந்த அடியின் காரணமாக அவருடைய உயிர் ஜூன் மாதம் 8ஆம் தேதி 1926ஆம் நாள்
அவருடைய உயிர் இந்த உலகத்தை விட்டு செல்லக்கூடியதாக இருக்கிறது. அவர் உயிர் விடுகிற நேரத்திலே அவர் இந்த வார்த்தைகளை சொல்லக்கூடியவராக இருக்கிறார். இயேசு மரி சூசையப்பரே, நான் என்னுடைய உள்ளத்தையும் என்னுடைய ஆன்மாவையும் உங்களுக்கு முழுமையாக தருகிறேன் என்று சொல்லக்கூடியவராக இருக்கிறார். ஆழமான நம்பிக்கை கொண்ட ஒரு புனிதராக, ஆன்மீக வாழ்வின் அடித்தளத்தை கொண்ட ஒரு புனிதராக, தொண்டு செய்யக்கூடிய ஒரு ஆற்றலை பெற்ற ஒரு புனிதராக, கடவுளின் உண்மை தன்மையை நிரூபிக்கக்கூடிய ஒரு புனிதராக இவர் இந்தியாவில், குறிப்பாக கேரளா திருச்சூர் மாநிலத்திலே அவர் பணி செய்யக்கூடியவராக இருந்தார் என்றால் அது மிகவும் இந்த தமிழக மண்ணில், இந்திய மண்ணிற்கு ஒரு மிகப்பெரிய பெருமையாக இருக்கிறது. இவருடைய பணியின் வழியாக இவர் கிறிஸ்துவ மக்களை இன்னும் ஆழமான நம்பிக்கைக்கு அழைத்து செல்லக்கூடியவராக இருக்கிறார். இந்த அவர் வாழ்ந்த பகுதிகளிலெல்லாம் நாம் செல்கிற போது இவருடைய பெயர் ஏழைகளுக்கான உதவி செய்யக்கூடிய ஒரு நபராக மட்டும் அவரை பார்க்கவில்லை, மாறாக இவரை கடவுளின் தூதராக, கடவுளை தாங்கி செல்லக்கூடிய ஒரு மனிதராக, ஒரு பெண்மணியாக அங்கு வாழ்ந்த மக்கள் இவரை காணக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். கடவுளுடைய உண்மை தன்மையை அந்த மக்களுக்கு வெளிப்படுத்தக்கூடியவராக, தன்னுடைய வாழ்வின் வழியாக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நபராக புனித மரியம் தெரசாவை என்னுடைய தனிப்பட்ட முறையில் நான் பார்க்கக்கூடியவராக இருக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை தான் இன்றைய வாசகம் நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. இன்றைய வழிபாட்டினுடைய முதல் வாசகத்திலே முதல் அரசர் நூலிலிருந்து நாம் வாசிக்க கேட்கிறோம். இந்த முதல் அரசர் நூலில் அதிகாரம் 18 இறைவசனங்கள் 20 முதல் 39 வரை எலியாவினுடைய ஒரு தீர்க்கதரிசி அல்லது தீர்க்க தரிசனம், கடவுளுடைய உண்மை தன்மை இதுதான் என்பதை எலியா முழுமையாக அந்த மக்களுக்கு வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். இந்த முதல் அரசர் நூலை நான் வாசிக்கிற போது பாகால் தெய்வத்தினுடைய வழிபாடு எப்படியெல்லாம் அங்கு வரக்கூடியதாக இருக்கிறது என்பதையெல்லாம் நாம் வாசிக்க கேட்கிறோம். நாட்களிலே பாகால் தெய்வத்தினுடைய வழிபாடு அந்த மக்கள் மத்தியிலே இன்னும் ஆழமாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் யாவேயினுடைய வழிபாடு அல்லது யாவே என்பவர் கடவுள் என்பதை, உண்மையான கடவுள் என்பதை அந்த மக்கள் உணர்ந்து கொள்வதற்கு தயாராக இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில்தான் எலியா பாகால் தெய்வம் என்பவர் உண்மையான தெய்வம் அல்ல என்பதை அந்த மக்களுக்கு சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். கடவுளின் உண்மை தன்மையை நிரூபிக்கக்கூடிய ஒரு இறைவாக்கினராக எலியா முன்னிற்கக்கூடியவராக இருக்கிறார். இந்த கடவுள் யாவேவுக்கும் இந்த பாகால் தெய்வத்திற்குமான இரண்டு விதமான ஒரு சிந்தனைகளை இந்த மக்கள் அதிகமாக கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இன்றும் கூட நாம் பல நேரங்களிலே நமக்கு பணம் தேவையா, பதவி தேவையா, பட்டம் தேவையா, அல்லது பல்வேறு விதமான பொருட்கள் வசதிகள் நமக்கு தேவையா, அல்லது கடவுள் தேவையா என்கின்ற ஒரு குழப்பமான சூழ்நிலையில் நாம் பல நேரங்களிலே நாம் தத்தளிக்கக்கூடிய பல நபர்களை நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆனால் இன்றைய வாசகம் நமக்கு கடவுளை நாம் பின்தொடரக்கூடிய மக்களாக, கடவுளுடைய உண்மை தன்மையை உணர்ந்து கடவுளை நாம் பின்பற்றக்கூடிய மக்களாக வாழ வேண்டும் என்பதை நமக்கு ஆணித்தரமாக கற்றுத்தரக்கூடியதாக இருக்கிறது. ஒரு முறை நான் ஒரு நபரோடு பேசி கொண்டிருந்த போது அந்த நபர் பல்வேறு விதமான சிந்தனைகளை சொல்லி கொண்டிருந்தார். அப்படி அவர் சொல்லி கொண்டிருந்த போது அவர் சொன்ன ஒரு விஷயம், நான் கடவுளை தேடுகிறேன், கடவுளை பல்வேறு இடங்களில் தேடிக்கொண்டிருக்கிறேன், எதில் எனக்கு மகிழ்ச்சி என்பதை நான் தேடிக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருந்தார். அப்போது அவரோடு அமர்ந்திருந்த இன்னொரு சகோதரர் சொன்னார், எதில் மகிழ்ச்சி, எதில் நாம் நிறைவு காண்கிறோம்? எனக்கு பணம் என்பது இன்று வரும், நாளை சென்றுவிடும். எனக்கு பதவி என்பது இன்று இருக்கும், நாளை இருக்காது. எனக்கு பட்டம் என்பது இன்று இருக்கும், ஆனால் அதை எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை நான் பயன்படுத்தப் போகிறேன் என்பது எனக்கு தெரியாது. ஆனால் கடவுள் என்பவர் நிலையானவர். அந்த கடவுள் என்கின்ற அந்த நிலையான செல்வத்தை நாம் பற்றி கொள்கிற போது இந்த அனைத்து செல்வமும் எனக்கு கிடைக்கும் என்று சொல்லக்கூடியவராக இருந்தார். அப்போதுதான் இந்த நபர் சொன்னார், ஆமாம் ஆமாம், இதுதான் தூய பவுலும் அழகாக சொல்லக்கூடியவராக இருக்கிறார். கடவுளை முன்னிட்டு நான் மற்ற அனைத்தையும் குப்பை என கருதுகிறேன் என்று சொல்லக்கூடியவராக இருந்தார் என்று சொல்லி அவர்களுக்குள் அந்த உரையாடலை மேற்கொள்ளக்கூடியவராக இருந்தார். அப்படிப்பட்ட எலியா இந்த கடவுள் என்பவர் உண்மையானவர் என்பதை அந்த மக்களுக்கு சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். நாம் கடவுளை பின்பற்றவில்லை என்றால், நாம் மற்றவற்றையெல்லாம் பின்பற்றுகிறோம் என்றால் தோல்வி அடையக்கூடியவர்களாக இருப்போம் என்கிற ஒரு சிந்தனையை அந்த மக்களுக்கு முன்னிறுத்துவதற்காக 3 விதமான காரியங்களை எலியா செய்யக்கூடியவராக இருக்கிறார்.
இன்றைய முதல் வாசகத்திலே இந்த 3 பகுதிகளாக நாம் பிரித்து பார்க்கலாம். ஒன்றாவது, அவர் அந்த பாகால் தெய்வத்தினுடைய இறைவாக்கினர்களுக்கு எதிராக சவால் விடக்கூடியவராக இருக்கிறார். ஒரு முடிவுக்கான ஒரு அழைப்பை தரக்கூடியவராக இருக்கிறார். இந்த பாகால் தெய்வம் என்பது உண்மையான கடவுள் இல்லை என்கின்ற ஒரு சவாலை அவர் அங்கு முன்னிறுத்தக்கூடியவராக இருக்கிறார். இதுதான் 1 அரசர் அதிகாரம் 18 இறைவசனங்கள் 20 முதல் 24 வரை நாம் வாசிக்கிறோம். சவால் விடுகிறார். பாகால் தெய்வம் என்பது உண்மையான தெய்வம் அல்ல, நீங்கள் ஏனால் வாருங்கள் நாம் ஒரு போட்டி வைத்துக் கொள்வோம் என்று சொல்லி அவர் சவால் விடக்கூடியவராக இருக்கிறார். ஒரு முடிவுக்கான அழைப்பை தரக்கூடியவராக இருக்கிறார். இரண்டாவதாக, அந்த சவாலை ஒரு போட்டியின் வழியாக வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். கடவுள் மீது உறுதியான நம்பிக்கை, நான் எதை செய்கிறேனோ அதில் கடவுள் எனக்கு வெற்றியை தருவார் என்கின்ற ஒரு உறுதியான நம்பிக்கையோடு அவர் அந்த போட்டிக்கு அழைப்பை தரக்கூடியவராக இருக்கிறார். இது ஏதோ பொறாமைக்காக அல்ல, தன்னுடைய சுயநலத்திற்காக அவர் செய்த ஒரு போட்டி அல்ல. மாறாக அந்த கடவுளுடைய உண்மை தன்மையை அந்த மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த உண்மை தன்மையின் வழியாக நான் கடவுள் மீது உறுதியான நம்பிக்கை கொண்டிருக்கிறேன் என்கின்ற ஒரு விசுவாசத்தை ஆழமாக அந்த மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்கின்ற ஒரு ஆர்வத்திலே அவர் ஒரு போட்டிக்கான ஒரு அழைப்பை தரக்கூடியவராக இருக்கிறார். அதுதான் 1 அரசர் அதிகாரம் 18 இறைவசனங்கள் 35 முதல் 36 வரை உள்ள வசனங்களில் நாம் வாசிக்கிறோம். அந்த போட்டிக்கான ஒரு அழைப்பு தரப்படுகிறது. மூன்றாவதாக, கடவுள் மட்டுமே உண்மையானவர் என்பதை நிரூபிக்கிறார். கடவுள் மட்டுமே உண்மையானவர், இந்த யாவே தெய்வம் மட்டுமே உண்மையானது என்பதை அவர் நிரூபிக்கக்கூடியவராக இருக்கிறார். கடவுள் என்பவர் உண்மையான தெய்வம், யாவே கடவுள் என்பது உண்மையானவராக இருக்கிறார் என்பதை செயல்பாட்டின் வழியாக நிரூபிக்கிறார். அதுதான் மிகவும் முக்கியமானது. அதை தான் அதிகாரம் 18 இறை வசனங்கள் 36 முதல் 39 வரை இந்த முதல் வாசக பகுதிகளை வீட்டிலே நாம் அமைதியாக தியானித்து சிந்தித்து வாசிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இதை தான் இந்த எலியா கடவுளுக்கு எதிராக, அதாவது பாகால் தெய்வத்திற்கு எதிராக இவர் சவால் விடக்கூடியவராக இருக்கிறார். அந்த சவாலை ஒரு போட்டியின் வழியாக தன்னுடைய உறுதியான நம்பிக்கையை வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, கடவுள் அவருக்கு காட்சி கொடுப்பார். அந்த காட்சியின் வழியாக, தன்னுடைய செயல்பாடுகள் வழியாக அவர் கடவுள் உண்மையானவர், யாவே கடவுள் உண்மையானவர் என்பதை நிரூபிக்கக்கூடியவராக இருக்கிறார். இதை தான் இன்றைய வாசகம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. திருப்பாடல் ஆசிரியர் என்ற சங்கீதத்திலே அழகாக சொல்லக்கூடியவராக இருக்கிறார். இறைவா என்னை காத்தருளும், நான் உம்மிடம் அடைக்கலம் புகுந்துள்ளேன். இறைவா என்னை காத்தருளும், நான் உம்மிடம் அடைக்கலம் புகுந்துள்ளேன். இதை தான் எலியா முழுமையாக செய்யக்கூடியவராக இருந்தார். தன்னுடைய வாழ்விலே, இறைவா நீர் என்னை காத்து கொண்டிருக்கிறீர், நான் முழுமையாக உம்மிடத்திலே அடைக்கலம் புகக்கூடியவனாக இருக்கிறேன் என்று சொல்லி தன்னை முழுமையாக அர்ப்பணிக்கக்கூடியவராக மாறக்கூடியவராக இருக்கிறார். கடவுள் நமக்கான ஒரு வழியை தயார் செய்து வைத்திருக்கிறார். உண்மையான கடவுள் நமக்கான ஒரு வழியை தயார் செய்து கொண்டிருக்கிறார். அந்த வழிகளில் நாம் நடக்கிற போது, அவரில் அடைக்கலம் புகிற போது இறைவன் நம்மை காத்து கொண்டிருக்கிறார். இறைவன் நம்மை எப்போதும் வழி நடத்தக்கூடியவராக இருக்கிறார். அதுதான் இந்த முதல் அரசர் நூலில் நாம் தொடர்ந்து வாசிக்கிற போது, எலியா எத்தனை துன்பங்கள் வருகிற போதும் கடவுள் அவரை தொடர்ந்து பாதுகாக்கக்கூடியவராக இருக்கிறார். காரணம், கடவுள் இடத்திலே முழுமையாக அடைக்கலம் புகக்கூடியவராக இந்த எலியா இருக்கக்கூடியவராக இருக்கிறார். இசபெல் அரசி இவரை கொடுமைப்படுத்துகிற போது கூட, தப்பித்து ஓடுகிற போது கூட எலியாவை காப்பாற்றக்கூடியவராக, இறைவனில் அடைக்கலம் புகுந்த அந்த எலியாவை இறைவன் காத்தருளக்கூடியவராக இருந்து வழி நடத்துகிறார். அதுதான் இன்றைய முதல் வாசத்தை நாம் வாசிக்க கேட்கிறோம். இனி நற்செய்தி பகுதியிலும் இயேசு இதை தான் சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். நான் திருச்சட்டத்தை அழிப்பதற்காக வரவில்லை, மாறாக அதை நிறைவேற்றுவதற்காக வந்திருக்கிறேன். அதை எப்படி நிறைவேற்றக்கூடியவராக இருக்கிறேன்? கடவுள் சொல்பவற்றை கடைபிடித்து கற்பிக்கக்கூடிய மக்கள் மத்தியிலே நான் செயல்படுத்தக்கூடியவராக இருக்கிறேன் என்று சொல்கிறார். கடவுள் சொல்வதை நாம் கடைபிடித்து கற்பிக்கும் மக்களாக வாழ வேண்டும். அதை தான் எலியா தன்னுடைய வாழ்விலை செயல்படுத்தக்கூடியவராக இருந்தார். இன்றைய புனிதரை நாம் கொண்டாடுகிறோம் என்றால் மரிய தெரசியா, அவர் தன்னுடைய வாழ்வில் கடவுளுக்கு முழுமையாக அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு புனிதையாக, அவருடைய இறுதி காலத்தை நாம் பார்க்கிற போது அவர் ஒரு தீர்க்கதரிசியாக, எதையெல்லாம் மக்களிடத்தில் சொல்கிறார்களோ அதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வுகளாக
அவர் அந்த 5 காய வரங்களை பெற்று, அது மட்டுமல்ல, மாறாக அவர் 2 இடங்களில் 3 இடங்களில் அதே சமயத்தில் ஒரே நேரத்தில் இருக்கக்கூடிய வரத்தையும் பெற்று, அவர் கடவுளிடத்தில் முழுமையான நம்பிக்கையை வெளிப்படுத்தக்கூடிய தன்னுடைய செயல்பாடுகள் வழியாக, கற்பித்தலின் வழியாக அவர் செயல்படுத்தக்கூடியவராக இருந்தார். அதுதான் இன்று நமக்கு கற்றுத்தரக்கூடியவராக இருக்கிறார். எலியா அதுதான் தன்னுடைய வாழ்க்கையிலே செய்யக்கூடியவராக இருந்தார். எதையெல்லாம் சொன்னாரோ அதையெல்லாம் மக்களிடத்திலே கற்பிக்கக்கூடியவராக இருக்கிறார், கடவுளிடத்திலே கற்பிக்கக்கூடியவராக இருக்கிறார். இயேசு சொல்பவற்றை, தன்னுடைய வாழ்விலே சொல்பவற்றை அவர் கடைபிடித்து கற்பிக்கக்கூடிய ஒரு மனிதராக இருக்கக்கூடியவராக இருக்கிறார். என்னுடைய வாழ்வில் எப்படிப்பட்ட ஒரு வாழ்வை நான் வாழக்கூடியவராக இருக்கிறேன்? நான் கடவுளுடைய உண்மை தன்மையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு மனிதனாக, கிறிஸ்தவனாக இருக்கக்கூடியவனாக இருக்கிறேனா? கடவுளுடைய உண்மை தன்மையை நான் வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறேனா? எப்படி? என்னுடைய செயல்பாடுகளின் வழியாக. நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடுகளும் உண்மையானவையாக இருக்கிற போது, நேர்மையானவையாக இருக்கிற போது, நான் கடவுளுடைய உண்மை தன்மையை வெளிப்படுத்தக்கூடிய மனிதனாக மாறுகிறேன். கடவுளுடைய உண்மை தன்மையை நாம் வெளிப்படுத்துகிற நம்முடைய செயல்பாடுகள் நம்மை யார் என்பதை, என்னுடைய கடவுள் யார் என்பதை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. என்னுடைய கடவுள் யார் என்பதை என்னுடைய செயல்பாடுகள் வழியாக நான் வெளிப்படுத்துகிறேனா? உண்மையுள்ளவனாக, நீதி உள்ளவனாக, நேர்மை உள்ளவனாக நான் ஒவ்வொரு செயல்பாடுகளையும் செய்கிற போது கடவுள் உண்மை தன்மையை நாம் நம்முடைய வாழ்வின் வழியாக வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறோம். கடவுளுடைய உண்மை தன்மையை நாம் நம்முடைய வாழ்வின் வழியாக வெளிப்படுத்துகிற போது இறைவன் நம்முடைய குடும்பங்களை, நம்முடைய வாழ்வை, நாம் செய்யக்கூடிய தொழிலை, நம்முடைய குடும்பத்தின் வம்சங்களை எல்லாவற்றையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கிறார். இறைவனுடைய ஆசீர் நம்முடைய குடும்பங்களில் என்றும் தங்கும். இறைவன் நம்மை தொடர்ந்து வழிநடத்துவார். இந்த வாரத்திற்காக இந்த திருப்பலிகளை நாம் சிறப்பாக ஜெபிப்போம். இறைவனுடைய உண்மை தன்மையை நாம் உணர்ந்திருக்கிறோம். அந்த உணர்ந்த வாழ்வை நாம் நம்முடைய செயல்பாடுகளின் வழியாக காட்டி உண்மை கடவுளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு மக்களாக வளர வாழ இத்திருப்பலிகளை சிறப்பாக ஜெபிப்போம். ஆமென். சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமான இப்பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, கன்னியான புனித மரியம் தெரசாவில் விளங்கிய உமது வியத்தகு படைப்பினைகளை போற்றி மாண்புக்குரிய உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். ஆதலால் அவருடைய பேரு பயன்கள் உமக்கு உகந்தவையாயிருந்தது போல கடமை உணர்வுடைய எங்கள் ஊழியமும் உமக்கு ஏற்புடையதாயிருப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மகிழ் ஒருமிதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பண்பாடி மகிழ்வோம்.
என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உம் புனிதர்களின் வியத்தகு சாட்சியத்தால் உமது திரு அவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகிறது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெல்ல தெளிவாக நீர் அவருடைய வாழ்வின் வழியாக காட்டுகின்றீர். மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் இப்புனிதரின் சிறப்புமிக்க எடுத்துக்காட்டால் தூண்ட பெற்று அவர்களது தகுந்த பரிந்துரையால் என்றும் ஊக்கம் பெறவும் அருளுகின்றீர். ஆகவே ஆண்டவரே, வானக தூதர் புனிதர் அனைவரோடும் நாங்கள் அனைவரும் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களித்து மகிழ்ந்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உடைய தூய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டும் என உம்மை தாழ்மையாய் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று ஊழியம் புரிய தகுந்தவளென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையாய் வேண்டுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், புதுநிலையினர்,
உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் அன்பிலும் விசுவாசத்திலும் உறுதி பெறச் செய்திருளும். இங்கு குடியிருக்கும் எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய அன்பின் நிறைவை அடைய செய்திருளும். மேலும் உயிர்த்தெழுவோம் என்கின்ற எதிர்நோக்கோடு துவில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மறை சாட்சியர், புனித மரியும் தெரசால், இவ்வுலகில் உகந்தவராய் வாழ்ந்த புனித அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வியல் தோழமை கொண்டு உம் திருமகனேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறைவனின் திருவுளத்தை உணர்ந்த மக்களாக வாழ இயேசு கற்பித்த ஜெபத்தை சொல்லி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கடல உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவங்கள் அனைத்திலும் இருந்தும் எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப நல்வாழ்வையும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்களை எல்லாம் பாராமல் உம்முடைய திருச்சபையின் எளிய நம்பிக்கையை கண்ணோக்கி எங்கள் உள்ளங்களுக்கு, குடும்பங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும்.
உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செமரி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். இந்த செமரியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான நாளுக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய பிரசன்னத்திலே உம்முடைய ஆவியின் கொடைகளை பெற்ற மக்களாக, உம்முடைய துணையாளரை பெற்ற மக்களாக, நாங்கள் எப்போதும் உம்மோடு தொடர்ந்து பயணிக்கும் மக்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் உருமாற்றுவீராக. ஆண்டவரே, இந்த நேரத்தில் இந்த பாடலோடு சேர்ந்து நாங்கள் உம்மை துதிக்க, உம்மோடு இணைந்து ஜெபிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர்தாமே துணையாக வாரும். உம்முடைய ஆவியின் கொடைகளால் எங்களை நிரப்பி எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தும். அப்பா, உங்க நினைப்புல தான் உயிர் வாழணும்.
அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய படைப்பின் வழியாக எங்கள் ஒவ்வொருவரையும் நீர்தாமே உருமாற்றக்கூடியவராக, அன்று உம்முடைய படைப்பின் ஒவ்வொன்றையும் நல்லதென கண்டு எங்கள் ஒவ்வொருவரிலும் நல்லவற்றை நீர் செயல்படுத்தக்கூடியவராக, எங்கள் ஒவ்வொருவரிலும் உம்முடைய துணையை, உம்முடைய எல்லா விதமான ஆசீர்வாதங்களை நிறைவாக கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய படைப்பின் வழியாக நீர் காத்த ஒவ்வொரு மக்களையும் அவர்கள் எங்கெல்லாம் சென்றார்களோ, எதையெல்லாம் செய்தார்களோ, அவருடைய குடும்பங்களை எல்லாம் நீர் நிறைவாக ஆசீர்வதித்தது போல ஆபிரகாமின் குடும்பத்தை, ஈசாக்கின் குடும்பத்தை, யாக்கோப்பின் குடும்பத்தை நிறைவாக எல்லா விதமான துன்பமான சூழ்நிலையின் மத்தியிலும் அவர்களை மகிழ்ச்சியின் பாதலை அழைத்து சென்றது போல நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் மகிழ்ச்சியின் நிறைவுக்கு அழைத்து சென்று கொண்டிருக்கிறீர் என்ற நம்பிக்கையோடு இந்த நேரத்தில் நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். அப்பா ஆண்டவரே, நீர் மோசேயை, அந்த எகிப்து நாட்டில் இருந்த மக்களை, அடிமை நிலையில் இருந்த மக்களை விடுதலை வாழ்வை கொடுத்து அவர்களுக்கு விடுதலையின் வாழ்வின் வழியாக எல்லா விதமான நிறைவையும் மகிழ்ச்சியையும் கானான் தேசத்திலே கொடுத்தது போல எங்கள் ஒவ்வொருவருக்கும் எல்லா விதமான தீமைகள், எல்லா விதமான பாவத்திலிருந்து விடுதலை வாழ்வை கொடுத்து உம்முடைய மகிழ்ச்சியின் தேசத்திலே நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் வீட்டிற்கு செய்கிற கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா ஆண்டவரே, அந்த இஸ்ராயேல் மக்கள் வழியிலே எல்லா விதமான துன்பங்களையும் வேதனைகளையும் அனுபவித்த போது அவர்கள் மத்தியிலே நீர் இறங்கி வந்து அவர்களுக்கு உம்முடைய துணையின் வழியாக எல்லா விதமான தீங்குகளிலிருந்தும் விடுதலை வாழ்வை கொடுக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு வாழ்வை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நிறைவாக நீர் கொடுத்து கொண்டிருக்கிற இந்த நேரத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்திக் கொண்டிருக்கிறோம். அப்பா ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தை உணர்ந்த மக்களாக, உம்முடைய பிரசன்னத்தின் வழியாக நாங்கள் ஒவ்வொருவரும் மகிழ்ச்சியின் பாதையிலே, வாழ்வின் பாதையிலே, விடுதலையின் பாதையிலே நாங்கள் நடந்து கொண்டிருக்கிறோம் என்ற நம்பிக்கையோடு இந்த நேரத்தில் நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். அப்பா ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் பாரும். ஆண்டவரே, உமது வலது கரத்தால் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் வழிநடத்தி கொண்டிருக்கிறீர். நாங்கள் எதை செய்ய வேண்டும், எதை சொல்ல வேண்டும் என்பதை எல்லாம் எங்களுக்கு கற்றுக் கொடுத்து நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் நீர்தாமே உம்முடைய பிரசன்னத்தின் வழியாக எங்களுக்கு நிறை வாழ்வை கொடுத்து கொண்டிருக்கிறீர், நிறை மகிழ்ச்சியை கொடுத்து கொண்டிருக்கிறீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்திக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் இதயத்தில் நீர்தாமே தங்கியிருக்கிறீர். தாயை போல, தந்தையை போல எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் அரவணைத்து எல்லா விதமான சூழ்நிலைகளிலும் நீர் எங்களோடு துணையாக இருந்து எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறீர். எதிரிகள் எங்களை எதிர்த்தாலும் நீர் எங்கள் மத்தியிலே இருந்து எல்லா விதமான தீமைகள் அனைத்திலும் இருந்தும் எங்களுக்கு விடுதலை வாழ்வை கொடுத்து, எல்லா விதமான சாப கேடுகளில் இருந்து எங்களுக்கு விடுதலை வாழ்வை கொடுத்து, பாவத்திலிருந்து எங்களுக்கு விடுதலை வாழ்வை கொடுத்து உம்முடைய பிள்ளையாக எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் உருமாற்றி கொண்டிருக்கிற இந்த நேரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்திக் கொண்டிருக்கிறோம். அப்பா ஆண்டவரே, நம்பிக்கையின் வழியாக எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் உருமாற்றி கொண்டிருக்கிறீர். உம்முடைய கேடயமாக எங்கள் ஒவ்வொருவரையும் நீர்தாமே வழிநடத்தி கொண்டிருக்கிறீர். உம்முடைய மாட்சியின் வழியாக எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் உருமாற்றி கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்திக் கொண்டிருக்கிறோம். அப்பா ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவர் மத்தியிலும் நீர் பிரசன்னமாய் இருக்கிறீர். எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் பார்த்து, மகனே, மகளே, நான் உன்னோடு இருக்கிறேன், உனக்கு துணையாக இருக்கிறேன் என்று சொல்லி எங்கள் ஒவ்வொருவரையும் அரவணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்திக் கொண்டிருக்கிறோம். அப்பா ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தின் வழியாக எங்களுடைய தேவைகளை எல்லாம் நீர் அறிபவர். நாங்கள் எதையெல்லாம் கேட்கிறோம் என்பதை எல்லாம் கேட்பதற்கு முன்பதாகவே அறிந்து அவற்றை நிறைவு செய்யக்கூடியவராக இருந்து எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறேன். அப்பா, பல்வேறு விதமான தேவைகள் மத்தியிலே நாங்கள் இந்த நேரத்திலே உம்மை அண்டி வந்திருக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் பார்த்து கொண்டிருக்கிற இந்த கிருபையான நேரத்திலே எங்களுடைய தேவைகளையும் நீர் நிறைவு செய்வீர் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கக்கூடிய எங்கள் உள்ளங்கள் எல்லாம் துதித்துக் கொண்டிருக்கிறது. அப்பா ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தை உணர்ந்த மக்களாக நாங்கள் ஒரே குடும்பமாக இணைந்து இந்த நேரத்தில் ஜெபிக்கிற எல்லா விதமான காரியங்களையும், எல்லா விதமான தேவைகளையும், எல்லா விதமான செயல்பாடுகளையும் நீர் பூர்த்தி செய்கிறீர் என்ற நம்பிக்கையோடு ஜெபித்துக் கொண்டிருக்கக்கூடிய எங்கள் உள்ளங்கள் எல்லாம் உம்மை துதித்துக் கொண்டிருக்கிறதப்பா. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தின் வழியாக எத்தனை துன்பங்கள் வந்தாலும் அத்தனையையும் பனியை போல உருகச் செய்து நாங்கள் உமோடு இணைந்த மக்கள்
மக்களாக தொடர்ந்து வாழ்வதற்கு நீ துணை செய்து கொண்டிருக்கிறீரே, அந்த கிருபைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்திக் கொண்டிருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நீர் எங்கள் இல்லத்திலே எங்கள் உள்ளத்திலே பிரசன்னமாயிருக்கிறீர். அந்த பிரசன்னத்தின் வழியாக நான் உங்களோடு இருக்கிறேன் என்கின்ற தைரியத்தையும் வாக்குறுதியையும் எங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறீர். இந்த கிருபைகளை எல்லாம் நினைத்து பார்த்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்திக் கொண்டிருக்கிறோம். இந்த மாட்சியான நேரத்திலே உன்னத தேவனே, நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவாதி தேவனே, அன்பின் தெய்வமே, இரக்கத்தின் தெய்வமே, எங்கள் ஒவ்வொருவருக்கும் உம்முடைய அன்பினால் இரக்கத்தினால் எல்லா விதமான செயல்பாடுகளையும் நிறை வாழ்வுக்கு எங்களை அழைத்து சென்றள்ளோம். அன்பையும் சமாதானத்தையும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய குடும்பங்களுக்கும் நிறைவாக கொடுத்து நாங்கள் என்றும் அமைதியில், சமாதானத்தில், ஒற்றுமையில், மகிழ்ச்சியில் எப்போதும் நிலைத்திருக்கும் மக்களாக உமக்கு சாட்சிய வாழ்வாக எங்கள் ஒவ்வொருவரையும் உருமாற்றி நீர்தாமே உம்முடைய அன்பினால் இரக்கத்தினால் எங்கள் ஒவ்வொருவரையும் உருமாற்றுகிறார். உம்முடைய கிருபையின் வழியாக, இரக்கத்தின் வழியாக நாங்கள் எப்போதும் உம்முடைய மக்களாக, உமக்கு சாட்சிய வாழ்வை வாழும் மக்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் உருமாற்றியவரும் உம்முடைய பிரசன்னத்தை நிறைவாக எங்களுடைய குடும்பங்களிலே கொடுத்து நாங்கள் என்றும் உம்மோடு இணைந்து வாழும் மக்களாக எங்களை உருமாற்றுகிறார். இதையெல்லாம் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் இறைவா, விண்ணக கொடைகளின் பங்கேற்பால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். புனித மரியன் தெரசாவின் எடுத்துக்காட்டால் இயேசுவின் பாடுகளை எங்கள் உடலில் தாங்கி உம்மை மட்டுமே பற்றி கொள்ள நாங்கள் முயல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. இறைவனின் அன்பை உணர்ந்த மக்களாக வாழ சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி. சரணம் உந்தன் மாதாரம் துவிக்காதாரம் கன்னி மாதாவே சரணம். பாவம் எம்மை
மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment.